ஆரஞ்சு மாதிரியே சின்னதாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஜின்சின்வாங்க. குக்கிங் வெசல் அதுலேயே அழகாக குக் ஆகிட்டு இருக்குது. பாருங்க பனானா வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க குக்கிங் இப்படி தான் சும்மா பறக்க விட்றாப்புல. அப்பா காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. வெளிலலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி குக்கிங் வெசல் அதுலேயே அழகாக குக் ஆகிட்டு இருக்குது. நல்லா ஆவி பறக்க பறக்க குக் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு சைடும் அதேமாரி ஒரு வச்சுருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி தான் குக் பண்ணுறதுக்கான வெசல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே பாருங்கள் வாண்டுங்கெல்லாம் சேர்ந்து ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் 4 பசங்க போல் அவருக்கு ஒரே சேட்டை தான். இங்கே பாருங்கள் ஆரஞ்சு மாதிரியே சின்னதாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஜின்சின்வாங்க. இதில் வந்து அவங்க வந்து நமக்கு கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் இதுமாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக லெமன் மாதிரி இருக்கும். இது நம்ம நிறைய ட்ரிங்க்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதை வந்து அப்படியே சாப்பிடுங்கன்றாங்க. சாப்பிட்டிங்கன்னா வெறும் ஒரு 3 நிமிஷத்துக்கு தான் அந்த இது ஃப்ளேவர் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாகிடும் சாப்பிடுங்கன்றாங்க. வாழ்க்கையிலே முதல் முறையாக ஒரு லெமனை அப்படியே கடிக்க போகிறோம். அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. கசக்குது, புளிக்குது, லைட்டாக இனிக்கவும் செய்யுது. ஆனால் கொட்டை எதுவுமே இல்லை. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு தக்காளி மாரி செரி டொமேட்டோன்னு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இருக்கும்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது லைட்டாக. ஓகே ஓகே அது தான் இருக்குது. ரொம்ப இன்டென்ஸாக இல்லை. லெமன்லாம் வந்து நம்மளால் வாயிலே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு புளிப்பு இல்லை. நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸு. தேங்க்யூ. அவங்க ஃபார்ம் நடத்துகிறாங்க போல். இங்கே பாருங்கள் ஆரஞ்சு ஃபார்மும் இருக்குதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாப்பிட்டோமே அந்த ஃபார்மும் இருக்குன்றாங்க. இப்போ வந்து அவங்ககிட்ட நம்ம அரை கிலோ வந்து 100 ரூபாயா, 100 NTD 270 கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு நம்ம வந்து கேட்டிருக்கோம். சரி கொடுக்குறேன்ட்டாங்க. அதேமாதிரி அவங்க ஃபார்மு கூட நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஈலானில் தான் இருக்குது. ரொம்ப தொலைவில்லை. இங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணால் போயிடலாம் அங்கே பஸ்ஸில். அதனால் வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு அரை கிலோ கேட்டிருக்கோம். நம்மகிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்மளை இன்வைட்லாம் பண்ணியிருக்காங்க. இது கூட பண்ணலாம் அப்புறம் எப்படி. அதனால் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கோம் ஃபார்மாலிட்டிக்கு. நல்லா தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு மாதம் வந்து பொறுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் பழம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஜனவரியில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் விசிட் வீடியோ வரப்போகுது. பார்ப்போம்.
再次
பல வகையான வாழை. இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு ரகமான ஆரஞ்சு ஷேப்பெல்லாம் பாருங்கள், சைஸ் பாருங்கள், கலரை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயுமே சாப்பிட்டோங்க, எல்லாத்துலேயும் சாம்பிள் கொடுத்தாங்க, அதனால் இப்போ வந்து வாங்கியாச்சு. இது வந்து 203. ஓகே, இவங்க ஃபார்ம் வச்சுருக்காங்களா? ஹாய். அதான் இவங்க வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க, இந்த வாழைப்பழம் அதெல்லாம். வாழைப்பழம் ஒன்று நம்ம கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை இந்த இது இருக்குது பாருங்கள், பைனாப்பிளும் நல்லா இருந்துச்சு. இதோ இங்கே இருக்குது. கேஜி எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து 70. இருக்கிறதுலே இதுதான் எக்ஸ்பென்சிவ். 120 இதுதான் எக்ஸ்பென்சிவ். இது 90. இதெல்லாம் மற்றதெல்லாம் 3 நினைக்கிறேன், 70 நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம மார்க்கெட்டில் வாங்குறத விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் இருக்குது சீசன் இருந்தோம். பட்டு சரி வந்துட்டோம், எல்லாம் ட்ரையல் பண்ணிட்டோம், அதனால் வந்து சரி வாங்கியாச்சு. சூப்பரு. நமக்கு அதனால் இன்னொரு அன்பளிப்பு ஒன்று கொடுத்தாங்க, அதை பாருங்க. இது வந்து பைனாப்பிள் ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க. சூப்பரு. அந்தமாரி ஒரு கவர் இருக்குது. சூப்பராக இருக்குது. இனிப்பு லைட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க போல, அதனால் லைட்டாக வந்து பிசு பிசுன்னு இருக்குது. இது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பனானாவா? ஒன்று தராங்க பாருங்க. பனானாவை வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. வா பாருங்க, இன்னொன்று அவங்களுக்கு ஒன்று வந்திருக்காங்க, நமக்கு ஒன்று. சூப்பராக இருக்கு. வெள்ளம் மாதிரி ஏதோ போட்டுப்பாங்க போல, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு பைனாப்பிள். சூப்பர். இவங்க ஃபார்ம் எங்கே இருக்குன்னு கேட்டு நம்ம நாளை பின்ன அந்த சைட் போனோம்னா விசிட் பண்ணலாம்.